கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல மே மாதத்தினுடைய முதல் நாளுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனை பாடி துதித்து ஆராதித்த தேவ பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்பாக வாழ்த்துகிறேன். விசேஷமாக இன்றைக்கு வீடுகளில் இந்த காலை நேரத்தில் இருந்து ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனை துதிப்பதிலும் வசனங்களை தியானிக்கிறதிலும் தங்கள் நேரத்தை செலவிட்டு கொண்டு இருக்கிறதான எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மே மாதத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையான ஈவுகள் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். குறிப்பாக இந்த மே மாதம் கோடை காலமாக இருக்கிறபடினால் வெயிலினுடைய உஷ்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனவே தேவ பிள்ளைகள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் முடிந்த வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அரசாங்கமும் சில அறிவுறுத்தல்கள்லாம் சொல்லியிருக்கிறது. இந்த நடுப்பகல் நேரங்களில், அதாவது 11-12 மணியிலிருந்து 3-4 மணி வரையிலும் உள்ளதான பிரயாணங்களையும் வெளியில் செய்ய இருக்கிற வேலைகளையும் சற்று நேரத்தை மாற்றி வைத்து கொள்ளும்படியாக அரசாங்கமும் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. எனவே நாமும் அதே போல் அந்த நடுப்பகல் நேரங்களிலே இருக்கிற அந்த உஷ்ணத்திலும் சன்ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்கள்ல, வெப்பவாதம் போன்றதான அந்த பாதிப்புகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நிலையிலே நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆனாலும் தவிர்க்க முடியாத வேலைகள் செய்கிறவர்கள், வெளியில் போகிறவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை 121ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறது போல, பகலில் வெயிலாகலும் இரவில் நிலவாகலும் உன்னை சேதப்படுத்துவதில் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்ற வசனத்தின்படி, அவரின் ஆத்மாவை காப்பார் என்ற வசனத்தின்படி அற்புதமாக உங்களை காப்பாற்றி நடத்துவாராக என்று ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நடந்து முடிந்த விபிஎஸ் ஊழியங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மால் என்ற அளவுக்கு அந்த ஊழியத்தை நாம் செய்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். எனவே நம்முடைய எண்ணங்கள் ஜபங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த விபிஎஸ் நாட்களில் சபையில் வந்து அந்த வசனங்களை கேட்ட பிள்ளைகள், ரட்சிப்புக்கு எதுவான வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள், கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களில் தொட்டு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவர்கள் வரும் நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வது தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே அதற்காகவும் நீங்கள் உங்கள் ஜபங்களில் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த விபிஎஸ் ஊழியங்களில் நின்று ஒத்துழைப்பு கொடுத்த, ஜெபித்த, அதற்கு உதவி செய்த எல்லா தெய்வ பிள்ளைகளையும் மற்றும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், நன்றி தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே மாதமானது கர்த்தர் நமக்கு முன்பாக கொடுத்திருக்கிறார். அந்த மே மாதம் கர்த்தர் கொடுத்தபடினால் கர்த்தரே நமக்கு அதை சிறப்பாக நடத்தி தருவார் என்று முழு நிச்சயமாக நாம் நம்ப வேண்டும், இல்லையா? தேவன் எதை கொடுத்தாலுமே அதை சிறந்ததாக சிறப்பாக கொடுப்பார். இந்த மே மாதம் ஏதோ கேலண்டரில் வந்துவிட்டது என்று ஒருவரும் நினைக்க வேண்டாம். அந்த மே மாதத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். 2026ஆம் வருடம் மே மாதத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த நாட்களை காண வேண்டும் என்று அநேகர் விரும்பி இருக்கலாம், ஆனால் அவர்களால் பார்க்க முடியவில்லை. அநேகர் இந்த நாட்களை வருத்தங்களிலும் வேதனைகளிலும் சஞ்சலங்களிலும் துக்கங்களிலும் வியாதிகளிலும் அவர்கள் கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு அருமையாக நம்முடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். மட்டுமல்ல, இந்த வேதனைகள் துக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்து இன்றைக்கு மகிழ்ச்சியோடு நிற்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனவே வேதனையில் துக்கத்தில் இருக்கிற மக்களை கர்த்தர் தாமே சந்திப்பாராக. கர்த்தர் தம்முடைய ஒளி அவர்கள் மேல் அனுப்புவாராக, ரட்சிப்பை அனுப்புவாராக, அவர்களுக்குரிய விடுதலை கொடுப்பாராக, மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பாராக. ஏனென்றால் நம்முடைய தேவன் விடுதலை கொடுக்கிற தேவன், மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மே மாதத்திற்காக வசனங்களை நான் தியானித்து ஜெபத்தில் நான் இருந்த பொழுது என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் கொடுத்த ஏவுதல் கொடுத்த ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைத்து அதிலிருந்து ஒரு சிறு தியானத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், அதனுடைய கடைசி பகுதி விதமாக சொல்கிறது. பழைய ஏற்பாட்டில் 1080
91 பக்கம், 1091 பக்கம், ஆகாய் 2:19 கடைசி பகுதி விதமாக சொல்லுகிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான் என்று ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக நல்ல சிறந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கிரியைகள், கைகளின் செயல்கள் எல்லாவற்றுக்குமே பலனை கொடுக்கிறவராக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதை முழு நிச்சயமாக நான் நம்பி கர்த்தரிடத்தில் நான் முன்னேற வேண்டும். இந்த இடத்துல ஆகாய் மூலமாக இந்த வசனத்தை கர்த்தர் சொல்ல காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டாலே இந்த வசனத்தில் கர்த்தர் கொடுக்க இருக்கிறதான ஆசீர்வாதங்களை நமது வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் திடீரென்று சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்? அப்போது அதில் ஒரு தேதி சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள், 19வது வசனத்தில், 18வது வசனத்தில், இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகிய இந்நாள் முதல். அப்போது அன்னைக்கு என்ன டேட் அவங்களுக்கு? மாதம் 9. சும்மா ரஃபாக சொல்கிறேன், நமக்கு புரிந்திருக்கிறபடி செப்டம்பர் மாதம்னு வச்சுருங்க. செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். இது ஆக்சுவலாக அது அவங்க யூதர்களுடைய மாதம், நமக்கு இது தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட நாள் என்ன சொல்லப்போனால் இன்றைக்கு மே மாதம் 1ஆம் தேதி, இன்றிலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஃப்ரம் திஸ் டே ஆன் ஐ வில் பிளஸ் யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தர் எப்பொழுதுமே ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் தான், பாதுகாப்பை கொடுக்கிற தேவன். அவருடைய உழைப்புக்கும் அவருடைய வேலைகளுக்கும் ஏற்ற விதமான பலனை கொடுக்கிறவர், நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் ஏற்ற பலனை கொடுக்கிற தேவனாக தான் இருக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது இவைகள் மாறி மாறி வருகிறது. சில நாட்கள் நல்ல ஆசீர்வாதம் இருக்கும், சில நாட்கள் சில ஆசீர்வாத குறைவுகள் இருக்கிறது. சில காலங்களில் நல்ல லாபங்கள் இருக்கிறது, நல்ல வரவுகள் இருக்கிறது. சில காலங்களில் பார்க்கும் பொழுது சில இழப்புகள் இருக்கிறது, நஷ்டங்கள் ஏற்படுகிறது. இப்படி மாறி மாறி வருகிறது உண்டு. இந்த குறிப்பிட்ட காலத்திலும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 அல்லது 16 வருடங்கள் இங்கே சொல்லப்பட்டதான அந்த வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது இதனுடைய பின்னணி பார்த்திங்கன்னா எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்க முடியும். எஸ்ரா 4:24 அதில் சொல்லப்பட்டிருக்க இந்த கால அளவு சுமார் ஒரு 15 அல்லது 16 வருடங்கள், இல்லைன்னால் ஒரு 20 வருடங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். கோரேஸ் ராஜ்யம் பாரம் பண்ணினதான நாளுக்கும் இந்த இன்று முதல் என்று சொல்லப்படுகிற தரியு என்கிற பெர்சிய ராஜா ஆளுகை பண்ணுகிற அந்த காலத்திற்கும் கிட்டத்தட்ட 15லேருந்து 20 வருடங்கள் இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. பாருங்கள், அப்போ அந்த 15-20 வருடங்கள் துவக்கம் நன்றாக தான் இருந்தது. ஆனால் போக போக அவருடைய நிலைமை சற்று பரிதாபமாக இழப்பை ஏற்படுத்துகிறதாக, நஷ்டத்தை கொடுக்கிறதாக காணப்பட்டது. அதனால் அவங்க வாழ்க்கை எப்போவுமே நஷ்டம் என்று இல்லை. இப்போ நம்ம வாழ்க்கை எடுத்துக்கிடுங்க, நமக்கு என்றைக்குமே நமக்கு நஷ்டம் இல்லை, ஆனால் நஷ்டங்கள் உண்டாகிற நாட்கள் உண்டு இல்லையா? இழப்புகள் ஏற்படுகிற நாட்கள் உண்டு, நல்ல நாட்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் அந்த இழப்புகள் நஷ்டங்கள் வருகிற காலகட்டங்களில் அந்த இழப்போடு நீ வாழ வேண்டும், நஷ்டத்தோடு நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. ஏதாவது ஒரு மாற்றங்களை விசுவாச குடும்பங்களில் தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி மீண்டும் அவர்களை எடுத்து நிறுத்தும்படி விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் எடுத்து அவர்களை நிறுத்தி அவர்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உதாரணம் எடுத்துக்கிடுங்க, இப்போ நல்ல வெயில் காலம் இருக்கிறது, இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் கழிஞ்சிச்சுன்னா மழைக்காலம் ஆரம்பமாகும். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த வெஸ்டர்ன் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் இருக்கிற அந்த இடங்களிலெல்லாம் மழை இப்போவுமே ஆரம்பமாகிவிட்டது இல்லையா? ஆரம்பமாகிவிட்டது. இந்த மழையை யாரால் தடுக்க முடியும்? மழை பெய்யக்கூடிய காலங்களில் அது அதனுடைய காலகட்டத்தில் நன்றாக பெய்து விடும். நம்ம சென்னைக்கு பார்த்திங்கன்னா நவம்பர், டிசம்பர், அக்டோபர்லேருந்து ஆரம்பமாகும் மழை. யாராலும் தடுக்க முடியுமா? ஒருவராலும் தடுக்க முடியாது. அது செய்ய வேண்டிய வேலையை செய்யும். அதே போல் நம்முடைய ஆண்டவரும் அவர் நமக்கு கொடுக்குற வசனங்களும் நமக்கு ஆசீர்வாதங்களை நிறைவாக வைத்திருக்கிறது. உபாகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம் இல்லையா? கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அந்த வசனத்தின்படி பார்த்திங்கன்னா
அவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அது கண்டிப்பாக கொடுப்பார், அதை ஊற்றுவார், அதை தடை பண்ணி வைக்க முடியாது. அதே போல தான் இந்த வேளையிலும் இஸ்ரவேல் மக்கள் கொஞ்சம் அவர்கள் அந்த இளைத்திருந்த நாட்களில் கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லி, நான் மீண்டும் உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் இன்று முதல் என்று சொல்லுகிறார். இந்த இன்று முதல் என்கிற வார்த்தையை நீங்கள் ஒரு டேட் வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கணக்கில் எடுக்க வேண்டாம். அது உலக பிரகாரமான காரியம். அந்த நேரம், நாள், அந்த நல்ல நேரம், கெட்ட நேரம், நல்ல நாள், கெட்ட நாள் என்று குறித்து வைக்கிறதுபடி நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டை குறிக்கிறது, ஒரு நிலை, ஒரு கண்டிஷனை குறிக்கிறது. அதுதான் இன்று முதல் அப்படின்னு சொன்னான் இல்லையா. ஒரு குறிப்பிட்ட நேரம் முதற்கொண்டு, உதாரணமாக பாருங்கள், ஒரு வேலை நாம் ஒரு பெரிய வேலை செய்வதற்கு நாம் இருக்கும் பொழுது அதற்கான அநேக ஆயத்தங்களை நம்ம பண்ணுகிறோம். இப்போ பிபிஎஸ் ஊழியங்கள்லாம் நம்ம பண்ணுவதற்கு ஆக்சுவலாக தொடங்குறது என்றைக்கு, ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு ஜெபம் பண்ணி ஆரம்பித்தோம். அந்த 9:30 மணிக்கு ஜெபம் பண்ணி ஆரம்பித்ததுலேருந்து நமக்கு அது முடிக்கிற வரைக்கும் எல்லாமே எப்படி இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. நாம் எதிர்பார்த்தபடி எல்லாம் நன்மையாக இருந்தது. ஈவன் பவர் சப்ளையிலிருந்து, நமக்கு தேவையான தண்ணீர்லேருந்து, பிள்ளைகள் வருகை, ஆசிரியர்கள், வாலண்டியர்ஸுடைய ஒத்துழைப்புகள் மற்றும் இடத்தினுடைய சகல அனுகூலங்கள், பண விஷயங்களில் குறைவில்லாமல் எல்லாமே நன்மையாக முடிந்தது. ஆனால் அந்த ஏப்ரல் 20ஆம் தேதி 9:30 மணிக்கு முன்னால் கிட்டத்தட்ட 2 வாரமாக என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம அதுக்கான ஆயத்த வேலைகளை பண்ணியிருக்கிறோம். அதற்கு முன்பாக ஜபங்கள் பண்ணியிருக்கிறோம், அந்த ஊழியங்களுக்காக ஜபம் பண்ணியிருக்கிறோம். உள்ளத்தில் அதனுடைய ஏவுதல்கள்லாம் வந்து கொண்டே இருந்தது. இதெல்லாம் செய்து வைத்து கடைசியில் இந்த 20ஆம் தேதி 9:30 மணிக்கு ஆரம்பித்தோம். அந்த ஊழியங்கள் முடிகிற வரையிலும் கர்த்தர் நமக்கு உதவியாக. இது ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். அதே போல் ஒரு வீடு கட்டுகிற வேலையாக இருக்கலாம், இல்லைன்றால் ஒரு சபை கட்டுகிற வேலையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ஒரு வியாபாரம் செய்கிற வேலையாக இருக்கலாம், இல்லைன்றால் இந்த மாதத்தில் அநேக நற்காரியங்கள் செய்யப்பட உண்டு. திருமணங்கள் எல்லாம் வைத்திருக்கிறவங்க இருக்கிறீங்க. அந்த நேரத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பட் அதற்கு முன்பாக என்ன இருக்கிறது, உங்களுடைய ஜபங்கள் இருக்கிறது, அதற்கான திட்டமிடுதல்கள் இருக்கிறது, ஏற்பாடுகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்து முடித்து கர்த்தரை அந்த நேரத்தில் தேடும் பொழுது அன்றிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார், அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதனால் தான் நீதிமொழிகள் சொல்லப்பட்டது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அந்த வசனத்திலிருந்து வாசிக்கலாமே, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்கள், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். பாருங்கள், இப்போ இந்த ஆகாய 2:19க்கும் இந்த நீதிமொழிக்கு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களுக்கும் நல்ல ஒரு பொருத்தத்தை நாம் அதில் பார்க்க முடிகிறது. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் வழிகளை யாருக்கு உபயோகிக்கணும், உங்கள் சுய புத்தியின் மேல் நீங்களே செய்யக்கூடாது, சாயக்கூடாது. எல்லாம் செய்ய வேண்டியது தான். அடுத்து ஆனால் யார் இடத்துல எல்லாவற்றையும் உபயோகிக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் உபயோகிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் உபயோகிக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஒரு வாக்கியம் பண்ணி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த ஆகாய புஸ்தகத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் 19 சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் வசனம், களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. ஒரு ஏமாற்றம் இல்லையா, ஏமாற்றம். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, 18ஆவது வசனத்தில் சொல்லுகிறாரு, முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இப்போ இந்த மே மாதம் 1ஆம் தேதி இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பித்து வைக்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணணும், இல்லைன்னா அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதற்கு முந்தின காலங்களில் நடந்தவைகளை சிந்தித்து பாருங்கள். இதுக்கு இந்த வருடமோ முந்தின வருடங்களோ நடந்தவைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அங்கே அவங்களுக்கு என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டு அந்த வேலை தடைப்பட்டு நின்றது. எஸ்ரா 4:24 வாசிக்கும்போது அந்த வேலை, கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு நின்றது அங்கே பார்க்கிறோம். எதிர்பார்த்தபடி என்ன செய்யலை, ஒன்றும் ஆகலை.
ஓகே. அடுத்து என்ன ஆயிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கள் சரி கர்த்தருடைய ஆலயம் கட்டி முடிக்கப்படலை, தடைப்பட்டு போயிட்டு நம்ம வேலைகளை பார்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் தங்கள் சொந்த வேலைகளை பார்க்க போனாங்க. அந்த வேலைகளை பார்க்க போகும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு அங்கே என்ன பண்ணார்னா, ஒரு அவர்கள் கர்த்தரிடத்திலே திரும்புவதற்காக சில இழப்புகளை, சில நஷ்டங்களை கர்த்தர் அனுமதித்தார், கர்த்தர் அனுப்பினார். அதை குறித்து வாசிக்கலாம் பாருங்கள். 1ஆம் அதிகாரத்தில், ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். அதிக உழைப்பு, ஆனால் என்ன கிடையாது, பலன் குறைவு. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், திருப்தியற்ற வாழ்க்கையும் வீண் செலவுகளும். திருப்தியற்ற வாழ்க்கையும் வீண் செலவுகளும். இன்றைக்கி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு திருப்தி என்பது இல்லை, இல்லையா? அவங்க எதிர்பார்க்கிற திருப்திகள் கிடைக்காமல் வாழ்கிற மக்கள் அநேகர் உண்டு. இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன், ஆனால் நடக்கலை. சந்தோஷங்கள் எதிர்பார்க்குறோம், நடக்கலை. திருமணங்கள் எதிர்பார்க்குறோம், நடக்கலை. குழந்தை பேர் எதிர்பார்க்குறோம், நடக்கலை. வருமானத்தில் உயர்வுகள் எதிர்பார்க்குறோம், நடக்கலை. இன்னும் அதில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, சில நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனால் பொத்தனால பையிலே போடுகிறது போல். ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய் பாக்கெட்டில் போட்டுட்டு, அந்த பாக்கெட்டுக்கு கீழே என்ன இருக்குது, ஓட்டை வச்சுட்டு அந்த ரோட்டில் நடந்து போகிறாரு. ஒன்றுனா என்ன செஞ்சிடும், கீழே போயிடும். அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், அறியாமல் வருகிற தேவையற்ற செலவுகள். தேவையற்ற செலவுகள் வருதா இல்லையா? அநேகருடைய வாழ்க்கையில் வருகிறது. எல்லாரும், அது ஊழியக்காரரும் உள்ளடக்கம்தான், விசுவாசிகளும் உள்ளடக்கம்தான். இப்படிப்பட்ட வீண் செலவுகள் என்ன செய்கிறது, வந்து நம்முடைய பணங்கள் நஷ்டப்பட்டு போகிறது. கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கலாம் என்று நினைக்கிறது, நடக்கலை. சிலர் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. அப்போ தான் ஒரு பயங்கரமான பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையினால் அவங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷமெல்லாம் என்ன போயிடும், அவங்கள விட்டு நீங்கி போயிட்டு, இப்படி பல விதங்களில் என்ன செய்கிறான பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் அப்படி இருக்கிறது. இன்னொன்று சொல்கிற 7வது வசனத்தில் பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 9வது வசனம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் கொஞ்சம் கிடைத்தது. 11வது வசனம், நான் கர்த்தர் சொல்லுகிறார், நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் அப்படின்றார். நல்லா அறிந்து கொள்ளுங்க, தேவ ஜனங்கள், விசுவாசிகள் இப்படிப்பட்ட அந்த தாழ்ந்த நிலையில் போய்கொண்டிருக்கிறதை கர்த்தர் வரவைத்தார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, கர்த்தர் வரவைத்தார், ஓகே, ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இன்னொன்று உங்களுக்கு நான் இன்றைக்கி என்கரேஜ்மெண்ட்டாக சொல்லிக் கொள்ளுகிறது என்னவென்றால், உங்களை தைரியப்படுத்துவதற்கு நீங்கள் சந்திக்கிற இழப்புகள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இல்லைன்னா குறிப்பிட்டவர் சொல்லுவாரா? இது சில நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற சில நஷ்டங்கள் மனிதர்களுக்கு தெரியாது. அவர்களால் தான் அந்த நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். சில வியாபாரம்லாம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இந்த வியாபாரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் அதுக்கு காசு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பில் கொடுக்கும்போது எல்லாத்தையும் அவங்கள போட்டு ஒரு அரட்டி உருட்டி என்ன பண்ணுவாங்க, என்ன நீ எப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 1.25 லட்சம் ரூபாய் இல்லைன்னா 1.5 லட்சம் கொடுப்பாங்க. இந்த 1.5 லட்சம் கொடுத்துட்டு இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க அந்த 1.5 லட்சத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்ல லாபத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு பணத்தை பேமெண்ட் கொடுத்தவங்க நினச்சிட்ருப்பாங்க, ஓஹோ எப்படி இருக்காங்க, 1.5 லட்சத்திலே நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்ல நிறைவாக அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. இந்த கொடுத்த மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் இதே மாதிரி நிலையில் கொடுத்தவர் கர்த்தர் என்றால் அவருக்கு தெரியும், இவங்க கொடுத்ததில் அவங்க திருப்தியாக இல்லை,
அவங்களுக்கு வறட்சி இருக்குது, நஷ்டம் இருக்குது. அதனால் நமக்கு ஏற்படுகிற நஷ்டங்கள், இழப்புகள், வறட்சிகள் எதுவாக இருந்தாலுமே அது ஆத்ம பிரகாரமாக சந்தோஷத்தை கொடுத்தவைகள், சமாதானத்தை கொடுத்தவைகள், இன்னும் ஆவிக்குரிய இந்த பரிசுத்த ஆவியினுடைய ரட்சிப்பு கொடுத்தவைகள், பாவ மன்னிப்புகள், இவைகள் நமக்கு குறைவு போல காணப்படுகிறது. கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்கள் போய்கொண்டிருக்கிற வழிகளில் ஆவியில் நீங்கள் நல்ல தைரியமாக இருக்கிறீங்களா, நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக உற்சாகமாக இருக்கிறீங்களா, பொருளாதார நிலையில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, இதெல்லாம் கர்த்தருக்கு நன்றாக தெரியும். எலியா சோர்ந்து போய் அங்கே ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டதும் அவருக்கு தெரியும். குகைக்குள் போய் ஒளிந்து கொண்டதும் தெரியும். அவருக்கு அப்பொழுது ஒரு ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு சோர்வு இருந்தது, கர்த்தர் அறிந்தார் இல்லையா? நிறைய பேருக்கு தெரியல. அந்த இடத்துல இருந்தானே எலியாவோடு கூட இருந்தால் மற்ற மனிதர்களுக்கு அவருக்கு உயர்வாக இருந்தவங்களாக இருக்கலாம், தாழ்வு அவருடைய சீஷர்களாக இருக்கலாம், ஒருவருக்கு தெரியல. யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனால் பாருங்கள், நஷ்டங்கள் ஏற்படுகிறது எவ்விதமாக இருந்தாலும் சரி, இந்த நஷ்டங்கள் ஒருவேளை கர்த்தர் வருவித்தல், இங்கே சொன்னது போல் வறட்சியை வருவித்தேன் என்றது போல் இந்த வறட்சிகள் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, ஒரு 10 ரூபா நஷ்டப்பட்டாலும் இந்த 10 ரூபா நஷ்டத்தினால் நம்முடைய மனம் வேதனைப்படுகிறது கர்த்தர் அறிகிறார். மனுஷன் நினைச்ச மாட்டான், அறிய மாட்டான். ஒரு இடத்துல போகும்பொழுது ஒருவர் நம்முடைய முகம் கருகலாக பேசுகிற வார்த்தைகள், அவருடைய செயல்கள், அதையும் கர்த்தர் பார்க்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? நல்ல மகிழ்ச்சியாக போவோம், திடீர்னு ஒரு வார்த்தை பேசிடுவாங்க, நம்முடைய முகமே என்ன ஆகிடும்? கருகி போய் கூனி குறுகி போயிடுவோம். அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆகாய் மூலமாக சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுங்கள். இன்று முதல் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அந்த இன்று முதல் என்ற வார்த்தைக்கு மட்டும் அர்த்தத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்கள், 12வது வசனம் வாசிக்கலாமா? 12வது. அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். ஆமென். நீங்கள் அதில் குறித்து வைக்க வேண்டியது 12வது வசனத்தில் கடைசி 2 லைன் பாருங்கள், 3 லைன். ஆகாயனும் தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளுக்கு. ஆகாய் தீர்க்கதரிசனுடைய வார்த்தை யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்படின்னாங்க? பயந்திருந்தார்கள். இந்த 2மே அவங்க வாழ்க்கையில் காணப்பட்டது. இதை குறித்து விளக்கமாக நம்ம பிறகு நிச்சயம் தியானிக்கலாம். நம்ம இன்னைக்கு காலையில் நமக்கு கொடுக்கப்பட்ட சுருக்கமான நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். அப்போது இவர்களுக்கு வந்த இழப்புகள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வருவித்தாலும் கர்த்தர் அதை நினைச்சதார் அறிந்து அந்த 10-15 வருடங்களில் திரும்ப அவர்களை ரீஸ்டோர் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சும்மா ஏதோ அப்படியே நஷ்டத்தில் போயிட்டுருக்குறாங்க, திடீர்னு ஒரு காற்றடிச்சிச்சு, மழை பெஞ்சிச்சுது, அப்படியே எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்லலை. அதற்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடக்கிறது. ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. என்ன ப்ராசஸ்? ஆகாய் தீர்க்கதரிசி ஆண்டவர் உருவாக்குகிறார். அந்த தீர்க்கதரிசியை கொண்டு போய் அவங்கள்ட்ட பேச வைக்கிறார். மக்களுடைய நிலைமைகள் எல்லாம் அவர்களை புரிய வைக்கிறார். சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எத்தனை இடத்துல எழுதியிருக்கு பாருங்கள். நாம் சிந்தித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொன்றாக இருந்தாலும் சிந்தித்து பார்க்கணும். அடுத்து என்ன சொல்கிறார்? இவர் சொன்ன கதை நான் தான் இதை வருவித்தேன் என்று சொன்னார். இப்போ கர்த்தரை அறிந்திருக்கிறார். பிறகு அங்கு இருக்கிற மக்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கே யாரை சொல்லப்பட்டிருக்குது? செருபாபேல் தான் அன்றைக்கு அவருடைய ஜனத்தினுடைய அதிபதி, அதாவது அன்றைக்கு இருந்ததான பிரசிடெண்டாக இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார். அடுத்து யோத்சதாக்கின் குமாரனாகிய பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. அப்போது ஒரு அரசாங்கத்தின் தலைவர், அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆவிக்குரிய தலைவன். அப்போ ஜனத்தில் உச்சக்கட்ட அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் நிற்கிறாங்க, கூடவே யார் இருக்கிறாங்க? மீதியான அனைவரும். அப்போ ஒருவரையும் ஆர்டர் விட்டு வைக்கலை, அத்தனை பேருக்கு செய்தி கொடுக்கிறார். உயர் மட்டத்தில் அதாவது ஆளுகை அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் ஆவிக்குரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும்
ஜனங்கள் எல்லாருக்கும் வார்த்தையை கொடுத்து தான் வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அத்தனை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கி கர்த்தர் வார்த்தை வரும்பொழுது அதை கவனமாக ஏற்றுக்கொண்டு இருதயத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க? ஏன்னா இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை இது எனக்கு இல்லை, இது அவனுக்கு, இது அவர்களுக்கு என்று இந்த வார்த்தை ரிப்பல்லாம் அது அப்படி எதிர்த்து நிற்கிற நிலைமைகள் காணப்படுகிறது. சில நேரங்களில் தன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார் என்று அறிந்தாலும் அந்த வார்த்தையின்படி என்ன செய்கிறதில்ல, நடப்பதற்கு தங்கள் வாழ்க்கையோ மாற்றிக்கொள்வதற்கு ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை இருக்கிறது இல்லையா? அடுத்து பயந்திருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? கர்த்தருடைய ஊழியத்தை, வேத வசனங்களை, கர்த்தருடைய கற்பனைகளை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? இங்கு பயந்திருந்தார்கள். ஆபிரகாம் தான் நல்ல தெளிவாக ஆண்டவர் சொல்ல 22ஆம் அதிகாரத்தில், நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொன்னதை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருந்தார். கடைசியில் அவருக்கு ஒரு பாராட்டு கிடைக்கிறது. என்ன பாராட்டு? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 2 குணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அதுதான் இந்த இன்று என்று சொல்லப்படுகிற ஸ்டாண்டர்ட், அந்த கண்டிஷன். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து பாருங்கள், கர்த்தருக்கு பயந்திருந்து பாருங்கள், அன்றிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம். அது மே மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம், மே மாதம் 5ஆம் தேதியாக இருக்கலாம், மே மாதம் 15ஆம் தேதியாக இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இன்று முதல் என்பது குறிப்பிட்ட தேதி அல்ல. உங்கள் வாழ்க்கை எப்பொழுது கர்த்தர் அறிகிறார் என்று அறிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்களோ, என்றைக்கு அவருக்கு பயந்திருக்கிறீர்களோ, அன்றிலிருந்து கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. என்னென்னா நீங்கள் அப்படியே அதை ரிவர்ஸ் பண்ணிக்கிடுங்க. 6வது வசனம், 9வது வசனம், திரளாய் விதைத்தும் திரளாய் அறுத்து கொண்டு வந்தோம், புசித்து திருப்தியானோம், குடித்து பரிபூரணம் அடைந்தோம், வஸ்திரம் உடுத்தி குளிர் போய்விட்டது, கூலியை சம்பாதித்து நாங்கள் அதை சேர்த்து வைத்தோம். அடுத்து 9வது வசனம், அதிகமாக வருமென்று எதிர்பார்த்திருந்தும் அதிகமாக கிடைத்தது, அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதை கர்த்தர் ஊதி போடவில்லை, சேர்த்து வைக்கிறார் என்று அந்த வசனத்தை அப்படி என்ன செய்யுங்க, மாற்றி எழுதி கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள். ஆமென். இன்றைக்கி நீங்கள் வயலுக்கு போகிறது கிடையாது, அறுவடைலாம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் செய்கிற வேலைகள் எதுவாக இருந்தாலும், எதிர்பார்க்கிற சந்தோஷங்கள், எதிர்பார்க்கிற மகிழ்ச்சிகள், செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிற வேலைகள் எல்லாவற்றையும் முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். என்ன கண்டிஷன் சொல்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தலும் கர்த்தருக்கு பயந்திருக்கலும். இதுதான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கே நீங்கள் அதை செயல்படுத்துனீங்கன்னா இன்னிலிருந்து ஆசீர்வதிப்பார். 5ஆம் தேதினா 5ஆம் தேதியிலிருந்து ஆசீர்வதிப்பார். இல்லை 15ஆம் தேதினா 15ஆம் தேதியிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த மே மாதம் முழுவதும் உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்து, சபைக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் வந்து தியானித்த நல்ல வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாடினோம், துதித்தோம், மகிமைப்படுத்தினோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்கள் மேல் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி. கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இதை எங்களுக்கு கிடைத்த அரிய பொக்கிஷமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே உமக்கு செவி கொடுக்கிற, கீழ்ப்படுகிற ஒரு அனுபவங்களுக்கு இருக்கட்டும். சொல்லுகிறவைகளுக்கு நாங்கள் அப்படியே செவி கொடுத்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற அனுபவங்கள் வாழ்க்கையில் வரட்டும். மட்டுமல்ல, நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பயந்திருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்துடலும். அப்பொழுது எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. இந்த மே மாதம் முழுவதும் சபையை உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் மற்றும் எவராக இருந்தாலும் கர்த்ததாமே அவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற இருதயத்தை கொடுப்பீராக. மட்டுமல்ல, அவர்கள் உமக்கு பயந்திருக்க கிருபை தாரும். மே மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். 31 நாட்களின் ஒவ்வொரு மணி நேரமும், நிமிடங்களும், வினாடிகளும் நீர் அவர்களுக்கு நல்லவராக இருந்து நடத்துவீராக. எல்லா தீமைகளுக்கு விலக்கேறலும், வெயிலின் உஷ்ணத்தின் பாதிப்புகளுக்கு விலக்கேறுவீராக. ஆமென். ஆண்டவரே, நன்மையான ஈவுகள் உண்டாகட்டும். சரீர சுகம்பலன் ஆரோக்கியத்தோடு காத்துக்கொள்ளும். ஒவ்வொருடைய கைகளின் பிரயாசங்கள், வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆவிக்கிற வாழ்க்கையிலும் ஆண்டவரே இன்னும் அற்புத விதமாக உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்விலும் ஆண்டவரே உயர்விலும் தாழ்விலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தரை உத்தமமாக பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் திவ்ய கிருபை தங்கட்டும். இந்த வசனங்களின் ஆசீர்வாதங்களை அவர்கள் மேல் வைத்து அனுப்புகிறேன்.
தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும், எல்லா தேவ ஜனங்களோடும், விசுவாச குடும்பங்கள் அனைவரோடும் இன்றும் என்று மாறாமல் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.